ஹலோ கைஸ், சிங்கப்பூரில் பனிப்பொழிவு பார்க்க போகலாமா? லெட்ஸ் கோ. ஹலோ மக்களே, ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். முதல்ல நீங்கள் வந்து ஸ்னோவை ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே கைஸ், கரெக்டாக 8 மணி ஆன உடனே அலாரம் வச்ச மாதிரி டான்னு ஸ்ப்ரே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மிஸ்டு ஃபோம் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பனி குளிரெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு தண்ணி நொறையாக ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இந்த இடத்துல. இது ஓச்சர் ரோட்டில் சிங்கப்பூரில் ரொம்ப முக்கியமான இடங்கிறதுனால பயங்கர கூட்டம். கொஞ்சம் நேரத்தில் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் கூட்டம் இல்லை. ஆனால் 8 மணிக்கு முன்னாடி கரெக்டாக செம்ம பேர் கூட்டத்தில் லைனில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 5 வருஷமாக ஓச்சர் ரோட்டில் நான் கிறிஸ்மஸை டெய்லி பார்த்துட்ருக்கேன் எல்லா வருஷமும். ஆனால் இந்த வருஷம் என்னென்னா கவர்மெண்ட்டில் இவங்களே டெக்கரேஷன் பண்ணி ஸ்னோ ஸ்ப்ரே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா வருஷம் வந்துட்டு இவங்க வந்து தனியாக வாங்கி சும்மா அந்த பர்ஃப்யூம் டப்பா மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் தான் அடிப்பாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. சிங்கப்பூரில் நிறைய இடத்துல இந்த ஸ்ப்ரேயை கொண்டு வந்திருக்காங்க. ஓச்சர் ரோடு மட்டும் கிடையாது, தங்லிங் மால், விவோ சிட்டி, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் தெரியும் டைமிங். இது வந்து இந்த மாதம் ஃபுல்லாக டிசம்பர் முடிகிற வரைக்குமே எல்லா நாளுமே இருக்குது. தாராளமாக போயிட்டு பாருங்கள். மெயினாக சிங்கப்பூரில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஏன்னா திரும்ப நம்ம வந்து சிங்கப்பூர் லீவில் டூரிஸ்ட்டில் வந்து இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. உண்மையாலுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீல் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூர் பற்றின வீடியோஸ் எல்லாம் தெரியும். இப்போ இந்த ஸ்னோவை மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாக நான் வீடியோவில் சுற்றி காட்ட போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். சிங்கப்பூரில் நிறைய இடத்துல ஸ்னோ இருந்தாலும் நான் இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ப்ரே நடக்கிற இடத்துக்கும் நான் வேலை பார்க்குற இடத்துக்கும் ரொம்ப பக்கத்துலேயே 3 பிளாக் தள்ளி தான். அதனால இது வந்து எனக்கு வேலை டைத்துலேயே இப்போ நான் ஈவினிங் வந்து வீடியோ எடுத்து போட்டேன். இல்லைனா இதுக்காக நான் ஒரு நாள் லீவ் எடுத்து தனியாக வரணும். எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஓகே கேஸ், இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்னோ பக்கத்துலேயே சாப்பாட்டு கடை இருக்குது. வேணுன்ற ஃபுட்டு வாங்கிக்கலாம். இன்னும் ஸ்டால்லாம் ஓப்பன் பண்ணல, செட்டப் பண்ணியிருக்காங்க. மேபி கிறிஸ்மஸ் கிட்ட வர ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மியூசிக் தாங்க எல்லா இடத்துலையும் ஈவெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. தாராளமாக சுற்றி பார்க்கலாம். விதவிதமாக கலராக லைட்ஸை பார்க்கலாம் எல்லா இடமுமே. தெரியல கை, சில பேர் வந்து 4Kல ஹெச்டியில் போடுறாங்க. நானும் 4K தான் போடுறேன். ஆனால் என் வீடியோ இவ்வளோ கிளியராக இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்க்குறவங்க கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம வீடியோ கிளியராக இருக்கா இல்லையான்றது. அப்படி இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் எப்படி இன்னும் நல்லா கிளியராக போடுறதுன்றது நான் பார்க்குறேன். நீங்கள் யாராவது சிங்கப்பூர் ஃபஸ்ட் டைம் டூரிஸ்ட்டில் வரீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடம் இருக்குது. மறக்காமல் எல்லா இடத்தையும் போய் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ தூரம் செலவு பண்ணி வர்றதே சுற்றி பார்க்குறதுக்காக தான். இடத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் அங்கே நின்று டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். டூரிஸ்ட்டில் வரவங்க பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு டக்குன்னு போகிறதா இருந்தால் தான் நீங்கள் சீக்கிரமாக சுற்றி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்க முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த ஓச்சர் ரோட்டில் இங்கே இருக்கிற ஏரியா பார்த்தாச்சு. அடுத்து ரோட் சைடு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி வால் வச்சுருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மாடி ஹைட்டுக்கு வச்சுருக்காங்க. கூட்டம் வேறு லெவலில் இருக்குங்க இன்றைக்கி சண்டேங்கிறதுனால. எனக்கு இந்த ஓச்சர் ரோட்லேயே பிடிச்சது ரொம்ப இந்த லைட்டிங் தாங்க. இப்போ சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு எல்இடி வால். 30 மாடி 35 மாடி கிட்ட இருக்கும். ஃபுல்லாமே எல்இடி வால் போட்டிருக்காங்க.
ஓகே கைஸ், ஓச்சர் ரோட்லேருந்து இப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் சம்மர்செட் எம்ஆர்டி சைடு ஃபுல்லாக லைட்டிங்கு, எல்லா பக்கம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சைடு வந்து பாருங்கள். ஏன்னா அந்த ஓச்சர் ரோட்டில் வந்து ஸ்னோ மட்டும்தான். அதுக்கப்புறம் மெயினாக அந்த டெக்கரேஷன் எல்லாம் இந்த ஓச்சர் ரோட் சைடும், அந்த பக்கம் ஆப்பிள் பில்டிங் சைடும் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபோட்டோஸ்க்காக. Thank you, everybody. Thank you. My couple is ready. Bye. Have a good night.